நான் ரெடி ஆகி நான் போய் இப்போ சமைக்கணுமே. சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டோம். காஃபி ஆறிட்டு போகுதுங்க, குடிங்க. மிட்டன்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இந்தாங்க உங்க பேகு. ரொம்ப நன்றிம்மா. சரி, இப்போ ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறேன். சரி பசங்களா, நான் பண்ண இந்த வீட் சிப்ஸ் பொரியலை எடுத்து சாப்பிடுங்க, ஓகேவா? அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக வேணும்னா இந்த ஹாட் பாக்ஸ்குள்ளே தான் எடுத்து இருக்கு, அதை எடுத்து நீங்கள் அதுலேருந்து எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம், சரியா? வேஸ்ட் பண்ணக்கூடாது, மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரிங்கம்மா. சரி சரி. அம்மா இப்போ ஸ்லோகா படிக்க போகிறேன், சரியா? அதனால் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேணும்னா ஹாட் பாக்ஸில் இருக்குது, நான் சொன்ன மாதிரி அதுலேருந்து நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம். சுக்லாம்பரதம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவர்ணம் சாயே சர்வவித்னோ வசாந்தஹி. வாவ், டேஸ்டா இருக்கு அம்மா பண்ண இந்த பொரியல். அப்படியா சொல்ற மாயா? சரி, நானும் சாப்பிட்டு பார்க்குறேன். வாவ், செம்ம டேஸ்டாக இருக்குது. நீயும் சாப்பிட்டு பாரு சுஹானா. சரி சாயா, நானும் சாப்பிட்றேன். நீ சொல்கிற கரெக்ட் தான், சூப்பராக இருக்கு அம்மா பண்ண பொரியல். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாஷா பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுளே, இன்னைக்கு நான் நல்லபடியாக இருக்கணும், அதான் உங்ககிட்ட நான் தினமும் வேண்டேன். சரி, எப்பவும் போல் நம்ம காய்கறி கொஞ்சம் வாங்க போகலாம் பசங்கருக்கு. பசங்களா, நீங்கள் வந்துட்டு பேசிட்டே இருங்க, டிவி பாருங்கள், சரியா? அதனால் அது மட்டும் இல்லை, இந்த ஹால்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்கள் ரூம்குள்ளே போகவே கூடாது, ஓகேவா? அம்மா காய்கறி வாங்க போகிறேன். அம்மா, ஏம்மா காய்கறி வாங்க போகிறீங்க? நீங்கள் ஆல்ரெடி மதியானம் சமைச்சு வச்சுட்டீங்களேம்மா. சமைச்சிட்டு வச்சுட்டே சுஹானா, இதனால அந்த சாப்பாடு பத்தாது, அது தீர்ந்து போயிடும். எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தான் இருக்குது, அது உங்கள் 3 பேருக்குமே பத்தாது, எனக்கும் பத்தாது. ஸோ அதனால் நான் வெஜிடபிள் காய்கறிலாம் வாங்கிட்டு வர போகிறேன். அதே மாதிரி நான் இன்னைக்கு புலாவும் செய்யலான்னு இருக்கேன். ஐயா, ஜாலி ஜாலி மா, இன்னைக்கு நீங்கள் புலாவும் செய்ய போகிறீங்களா? செம்ம ஜாலியாக இருக்க போகுது. அம்மா போங்கம்மா, நீங்கள் எப்போவுமே புலாவோ தானேம்மா செய்கிறீங்க, இந்த தடவை சேஞ்சுக்கு சப்பாத்தி அந்த மாதிரி பண்ணாமேம்மா. அம்மா, நீங்கள் சாயக்கா சொன்னதெல்லாம் கேட்காதீங்க, நீங்கள் புலாவோவே பண்ணுங்க, அதுதான் நல்லா இருக்கும். சப்பாத்திலாம் அப்புறமா பண்ணிக்கலாமா? அம்மா, இவ எப்போவுமே இப்படித்தாம்மா, புலாவோன்னு அடுப்பு நிறைய சுட்டிட்டுப்பா. எனக்கு சப்பாத்தி தாம்மா. அடடா, உங்கள் சண்டையை இப்போவே ஆமிச்சிடாதீங்க. நான் புலாவோட இன்னைக்கு பண்ண போகிறேன். எனக்கு சப்பாத்தி பண்ணுற மூடு இல்லை, அதை மட்டும் இல்லை, நாளைக்கு வேணால் சப்பாத்தி பண்ணுறேன். எதுக்கு இந்த மாதிரி சண்டை போடுறீங்க? புலாவும் நல்லா தானேமா இருக்கும், சாப்பிடு சாயா. அம்மா, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன், யாமுங்க இருக்கட்டும். என்னோட பெர்மிஷன் இல்லாமல் மேலே போகாதீங்க சொல்லிட்டேன். ரூம் மேலே போடாண்டா கால் பண்ணுங்க, ஓகேம்மா? பாய்மா. எப்போவுமே நீ புலாவோட கேட்பியா? போப்பா, எப்போவுமே புலாவோ தான் சாப்பிட்ற மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ். இந்த தடவை சப்பாத்தி கேட்கலாம் பார்த்தா நீ புலாவோன்னு அதுக்கே ஓட் போட்ட. சரிங்கக்கா, புலாவோ 8 தடவை சாப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னக்கா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? சரி சரி, என்னமோ ஒன்று. சரி சஹானா, இன்னைக்கு என்ன பிளான்? இன்னைக்கு எப்படி நம்ம லீவை ஸ்பெண்ட் பண்ணா? ரொம்ப போர் அடிக்குது, என்ன பண்ணா நீயே சொல்ல. போர் அடிக்குதா? அப்போ சரி, எனக்கு செம்மையாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கு. பேசாமல் ஒன்று பண்ணலாம், நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பேசாமல் நம்ம வீட்டுக்கே கூட்டின்னு வந்துடலாம். நல்ல ஐடியா தான். கால் பண்ணி சொல்ல போறியா? ஆமாப்பா, கால் பண்ணி தான் சொல்ல போகிறேன். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கால் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்சம் நிமிஷத்தில் வந்துடுவாங்க இங்கே. ஓஹோ, அப்படியா? சரி சரி. மாயா, சயா, சுஹானா, எப்படி இருக்கீங்க? அக்ஷயா, நீ வந்துட்டியா? சரி, மற்றவங்கலாம் அவங்களாம் பின்னாடியே வந்துட்டுருக்காங்க.
மாயா செய்ய சுஹானா, உண்மையிலேயே உங்கள் வீடு வந்துட்டு எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? இதுதான் உங்கள் கிச்சனா? ஆமாம், இதுதான் நம்மளோட கிச்சன். பாருங்கள், இதுதான் வந்து அந்த கிச்சனுடைய கவுண்டர் டாப் பார்த்தீங்களா? இது வந்துட்டு பிளாக் கலர் மார்பிளாக தான் பண்ணியிருக்காங்க தெரியுமா? உண்மையாவாப்பா? அந்த ஸ்டவ்வோட கலருக்குள்ளே பாருங்களேன், பிங்க் கலரில் சூப்பராக இருக்குது. நிறைய ஸ்பூன்லாம் வச்சுருக்கீங்க, நிறைய பாத்திரம்லாம் கூட இருக்குது, ஃப்ரிட்ஜ் கூட இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ரிட்ஜில் நீங்கள் வந்து கேக்கு, ஜூஸு, இல்லாட்டி மாவு எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஈஸியாகவும் இருக்கும்ல? ஆமாப்பா, கரெக்டாக சொன்னீங்க. என்னை வீட்டில் அந்தளவுக்கு கிச்சன் ரொம்ப பிடிச்ச கிச்சன் தான். வாவ், கிட்டல்லாம் கூட வச்சுருக்கீங்களா? ஆமாப்பா, எங்கள் அம்மாவே காஃபியில் இட வச்சு தான் சர்வ் பண்ணுவாங்க தெரியுமா? அதுவும் சரிதான். உண்மையிலேயே ஒன்று சொல்லிட்டா, இந்த பூஜா ரூம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த பூஜாரியை பார்க்கும்போது அப்படியே கடவுளை பூஜை பண்ணணும்னு சொல்லுன்னு ஒரு பக்தி அப்படியே உள்ளுக்குள்ளே தோன்றுறது அப்படியே. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பா தான் இந்த மாதிரி பிளான் பண்ண பூஜா ரூம்னா இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டேன்னு. குங்குமம் இருக்குது, கிபூடி இருக்குது, கடவுளோட சாமியோட ஃபோட்டோ வச்சுருக்கீங்க. இதுதான் நம்ம விநாயகர். இவங்க வந்து தேவி சரஸ்வதி. அம்மா தினமும் சொல்லுவாங்க, நீ வந்து டெய்லியும் ஸ்கூலுக்கு போகும்போது தேவி சரஸ்வதி ஸ்லோகத்தை தான் சொல்லிட்டு போகணும்னு சொல்லிட்டேன்னு. சந்திரிகா, அப்படி அவங்க அம்மா சொல்லுவாங்க? என்னோட அம்மாவும் அப்படி தான் சொல்லுவாங்க தெரியுமா? கரெக்டாக சொல்லிட்டேன். பிஞ்ச் சொல்லாமா? பிஞ்செலாம் இருக்கட்டும். இருப்பாரு, நம்ம கிருஷ்ணரோட ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இங்கே வந்துட்டு கிபுடி குடிச்சிருக்காங்க, குங்குமம் வச்சுருக்காங்க. இது பாரு, ஸ்லோகம் புக் கூட வச்சுருக்காங்க. ஆமாப்பா, எங்கள் அம்மாவோட பழக்கம் என்ன தெரியுமா? டெய்லியும் வந்துட்டு எல்லா வீட்டு வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எங்களையும் அப்பாவையும் எங்களை வந்து ஸ்கூல் கிளப்பி விட்டுட்டு அப்பா ஆஃபீஸ் லஞ்ச் டைம் எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமும் அம்மா ஸ்லோகம் படிப்பாங்க. ஓ கடவுளே, விநாயகரோட ஸ்லோக புத்தகமா? சூப்பர் சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கு காட்டுறதுக்கோம், வாங்க நம்ம விளையாடலாம். டீ பார்க்கலாமா? விளையாடிட்டே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது. நம்ம ஆல்ரெடி விளையாடித்தோம். சரி, ஃபோன் பண்ணலாம், டிவி பார்க்கலாம். இப்போ சரிப்பா, டிவி பார்க்கலாம். டிவியில் வந்துட்டு மேங்கோ டீ பொம்மை பார்க்கலாம். அல்லாடா, ஏதோ வந்து சந்திரிகா ஹின்ஸ் மிஸ்ட்ரின்னு சொல்லிட்டுன்னு புதுசாக ஒரு ட்ராக் ஓடித்துக்கு. அந்த ட்ராக் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது தெரியுமா? ஸ்டோரி ட்ராக். என்னது, சந்திரிகா ஹின்ஸ் மிஸ்ட்ரியா? ஏப்பா, அந்த ஹின்ஸ் மிஸ்ட்ரி அந்த ட்ராக்கே முடிஞ்சு 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இன்னுமுமா அடப்பட்டு யோசிச்சுட்டுக்க? அந்த ட்ராக்லாம் முடிஞ்சு ரொம்ப 1 மாதமே ஆயிடுச்சு. வேடோ கண்டென்ட் ஓடித்துக்கு. ஓ அப்படியா? எனக்கே தெரியாமல் போச்சு. ரொம்ப நாளாக மேங்கோ டீ பவனை பார்க்கவே இல்லை. என்ன இது, ரொம்ப நேரமாக இங்கே இருக்கிறது ரொம்ப வேக்கிற மாதிரி இருக்குது. ஃபேனே இருந்தால் ரொம்ப வேர்க்குது. ஆமாப்பா, ரொம்ப நேரமாக இங்கே இருக்க ரொம்ப புழுக்கமாக இருக்குது. பேசாமல் ஒன்று பண்ணலாம். மாயாசையா சுஹானா, நம்ம பேசாமல் அங்கே ரூம் போயிடலாமாப்பா? அங்கே ஏசிலாம் இருக்கும், செம்ம ஜில் ஜில்லுன்னு காட்டு வரும். அக்கா, அம்மா என்ன சொன்னாங்க? நம்ம அம்மா பர்மிஷன் இல்லாமல் ரூம்க்கெலாம் போகக்கூடாது. நீங்கள் பேசாமல் அம்மா கால் பண்ணி பேசுங்க. நீ சொல்கிறது கரெக்ட் தான். சரி, அம்மா கால் பண்ணுறேன். அம்மா கால் பண்ணி பெர்மிஷன் கேட்குறேன். அம்மாவோட ஃபோன் நம்பர் போட்டுட்டேன். என்ன கால் ரீச் ஆகலைன்னு காமிக்க என்னோட போடலாம். என்னப்பா, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறியா? ஆமாப்பா, அம்மா சொன்னாங்க பெர்மிஷன் இல்லாமல் ரூம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு. அதனால தான் அம்மா கால் பண்ணிட்டு இருக்கேன். அம்மாவோட ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது, டயல் ஆக மாட்டேங்குது. சரி, என்ன பண்ணுறது? சொன்னா கேளு. உங்கள் அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். நம்ம பேசாமல் ரூம் போகலாமே. உங்கள் அம்மாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கப்பா. இருந்தாலும் இங்கே இருக்கிறதே ஒரே புழுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரூம் போய் உட்காரலாம். அம்மாவே கால் பண்ணுறாங்க. அம்மா, கூட்டின்னு போகலாமாம்மா? சரிம்மா, அம்மாவே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க, அதனால் போகலாம். அப்பாடா, இப்போ ஒட்டுக்கிட்டே. சரி வாங்க போகலாம்.
சுஹானா, உங்க வீட்டோட ட்ரெஸ்ஸிங் டேபிள் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. கண்ணாடி, அப்புறம் வந்து சீப்பு, இது என்ன ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி இருக்கு. இது வந்து ஹேண்ட் மிரர். இது என்னப்பா லேப்டாப்பு? இது உங்களோட லேப்டாப்பா இல்ல உங்க அப்பாவோட லேப்டாப்பா? இது எங்க அப்பாவோட லேப்டாப்பு. என்னடா அப்பாவோட லேப்டாப்பா? அவர் ஆபீஸ் போயிருக்காருல்ல தினமும், அப்படின்னா அவர் மறந்து விட்டுட்டு போயிட்டாரா? ஐயோ, நான் சும்மாடாப்பா சொன்னேன். இது ஆக்சுவலி என்னோடது. அப்புறம் மாயா, அப்புறம் சாயா, நம்ம மூணு பேரோட லேப்டாப்புமே இதுதான். ஓ அப்படியா? அப்போ சம்மர் ஹாலிடேஸ் அப்பெல்லாம் நீங்க 3 பேருமே சேர்ந்து நான் லேப்டாப்ல கேம் விளையாடுவீங்க, வேர்ட்ல டைப் பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்க? ஆமாப்பா. இல்ல நம்ம பாட்டு கூட கேட்கலாம் தெரியுமா? கேம் விளையாடலாம், பாட்டு கேட்கலாம், யூடியூப் பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு சும்மா மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல இருந்து சும்மா டைப் பண்ணலாம், ஏதாவது போர் அடிக்காம இருக்கட்டுக்கு. அந்த அந்த வகையில இந்த லேப்டாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எங்க அப்பா வந்து நமக்கு கிஃப்டா கொடுத்த தெரியுமா? அதுவும் சரிதான். சரி, எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது. பேசாம ஒன்று பண்ணு, இப்ப நீ ஏசி போட்டுடலாமே. நீ சொல்றது கரெக்ட் தான். சரி, நான் ஏசி போட்டுறேன். ஏசி போட்ட உடனே இந்த ரூமே ஜிலு ஜிலுன்னு ஆயிடுச்சு. ஆனா அந்த லேப்டாப் கொண்டு வா, நம்ம ஏதாவது ரீசெண்டா இது பண்ண படம் எல்லாம் பாக்கலாமா? இப்ப ரீசெண்டா லான்ச் பண்ணிருப்பாங்க நிறைய படம். அந்த படத்துல ஏதாவது 2 3 பாக்கலாம். ரீசெண்டா டெலிகாஸ்ட் ஆன படம் சொல்லுன்னு டைப் பண்ண தமிழ். ரீசெண்டான டெலிகாஸ்ட் பண்ண படம். ஓகே, டைப் பண்ணிடலாம். என்னப்பா அது நிறைய மூவிஸ் லிஸ்ட்ல வருது, நம்ம என்ன மூவி பாக்கலன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மாயா, சாயா, சுவானா, அட என்னது இது? அம்மா நம்ம கூப்பிடுற மாதிரி இருக்கு. சாயா, அம்மா அம்மா இங்க வந்துருக்காங்களா? போய் பாரு. மாயா, சாயா, சுஹானா, அட பசங்களா நீங்க வந்துட்டீங்களா? கால்ல சுஹானா சொன்னா இந்த மாதிரி மேல போறீங்கன்னு சொன்னேன்னு. ஓகே, நானும் சொன்னேன். என்ஜாய் பண்ணிருக்கீங்களா பசங்களா? ஆண்டி நீங்க வந்துட்டீங்களா? நம்ம என்ஜாய் பண்ணிக்கோ ஆண்டி, செமையா என்ஜாய் பண்றோம். அது மட்டும் இல்ல, மாயா சாயா சுஹானா லேப்டாப் மூலியமா நம்ம மட்டும் இப்ப புதுசா ரிலீஸ் ஆன படத்தை பார்க்க போறோம். என்னது, புதுசா ரிலீஸ் ஆன படத்தை பார்க்க போறீங்களா? எங்க பாப்போம் நம்மளும் அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. பரவாயில்லையே, படம் ரொம்ப சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கு. பசங்களா நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஓகேவா? இப்ப மதியானம் ஆயிடுச்சு, நான் ஹேண்ட்பேக் வச்சுட்டு வரேன். உங்களுக்கு இப்ப லஞ்ச் சாப்பிடலாம், சரியா? இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் உங்களுக்கு லஞ்சு டின்னர் எல்லாமே. உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணிக்கோங்க, ஓகேவா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் ஆண்டி. ஆட, இதுவும் சரிதான். ஓகே, அப்போ வாங்க லஞ்ச் சாப்பிடலாம், சரியா?